அவங்க பயந்து ஓடட்டும். நம்ம வந்து அம்புஜா சிமெண்ட் மேலயும், அப்புறம் ஏசிசி சிமெண்ட் மேலயும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அம்புஜா சிமெண்ட்டும், ஏசிசி சிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, அடானி கண்ட்ரோல்ல வருது. ஸோ அடானி தான் வந்து இவங்கள ஓன் பண்றாங்க. ஸோ எப்படி ஓன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடானி என்டர்பிரைஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வழியா தான் வந்து அம்புஜா சிமெண்ட் எல்லாத்தையும் ஓன் பண்றாங்க. இதுவும் ஒரு கம்பெனி. இதுவும் ஒரு ஷேர் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50யோட ஒரு பார்ட். அதாவது நிஃப்டி 50ல வந்து அடானி என்டர்பிரைஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடானி என்டர்பிரைசஸ்க்குள்ள அடானி சிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, அந்த அடானி சிமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்புஜா சிமெண்ட்டுக்குள்ள அனுப்புறாங்க. ஸோ, அம்புஜா சிமெண்ட்டுக்குள்ள வந்து இனிமே அடானி சிமெண்ட் வரும். பிளஸ் அம்புஜா சிமெண்ட்டுக்குள்ள தான் வந்து ஏசிசி சிமெண்ட் இருக்கு. ஸோ, அதாவது இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடானி என்டர்பிரைஸ் அதாவது இந்த அடானி சிமெண்ட் வந்து இங்க இருந்துச்சு. ஸோ, அடானி சிமெண்ட்டும், அம்புஜா சிமெண்ட்டும் இப்படி இப்படி ஒரு ஒரு சைடா இருந்துச்சு. ஸோ, இப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த அடானி சிமெண்ட்ட இங்கேருந்து, இங்க அடானி சிமெண்ட்ட வந்து அம்புஜா சிமெண்ட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க. ஒண்ணுமே செய்யல. ஜஸ்ட் இங்க இருந்துச்சு, இங்கேருந்து இங்க அனுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இதான் வந்து நியூஸேவும். ஸோ ஏன் இப்படி வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டூ கம்பைன் ஆல் சிமெண்ட் ஆப்பரேஷன் எல்லா சிமெண்ட் ஆப்பரேஷனும் ஒரே கம்பெனில அம்புஜா சிமெண்ட் அண்டர்ல வந்து ஆப்பரேட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்புறம் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ ஈஸியா வந்து எல்லாம் வந்து ஒர்க் ஆகும். அப்புறம் காஸ்ட் வந்து கம்மியாகும். அப்புறம் மேனேஜ்மென்ட் பண்ணவும் ஈஸியா இருக்கும். அப்புறம் அம்புஜா வந்து வேகமா குரோ ஆகுறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அம்புஜா வேகமா குரோனா அடானியோட குரூப் அதாவது அடானி குரூப் வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் இடத்துல வரலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ பெனிஃபிட்ஸ் அதாவது மெர்ஜ் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் லோ காஸ்ட் ஆகும். அப்புறம் ஸ்ட்ராங் பொசிஷன் இப்போதைக்கு செகண்ட்ல தான் இருக்கு. ஸோ செகண்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100,000,000 டன்ஸ் பெர் ஆனம் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சிமெண்ட். ஸோ டார்கெட் FY 26 ஸோ இந்த இயர் எண்டிங் மார்ச் 2026க்குள்ள பார்த்தீங்கன்னா, 118,000,000 டன்ஸ் பெர் ஆனம் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. அடுத்து FY 28ல பார்த்தீங்கன்னா, 140 மில்லியன் டன் பெர் ஆனம் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா குரூப்போட அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.